ரொம்பவே மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு கடாயில் 3/4 கப் அளவு தண்ணியை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்க புதினா, சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய். தண்ணி கொதிக்கிட்டோன்ட்டு 1 கப் அளவு அரிசி மாவை சேர்த்துருக்கேன். இதுக்கு 3/4 கப் அளவு தண்ணியே போதுமானதாக இருக்கும், அதிகம் சேர்த்துறாதீங்க. இதில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளை சேர்த்து நல்லா கிளறிட்டு இதிலே நம்ம உருண்டை பிடிக்க முடியாது, தட்டில் பரப்பி ஆற வச்சு தண்ணியை கையில் தொட்டு பிசைங்க, உருண்டை பிடிங்க. தண்ணியை ஊற்றிடாதீங்க, தொட்டு தொட்டு நல்லா அழுத்தி பிடிங்க. பிணைஞ்சிட்டு ஒரு மணக்கட்டையில் கொஞ்சம் மைதா மாவை தூவிட்டு இந்த உருண்டையை வச்சு பூரிக்கட்டையால் மெதுவாக தேய்ங்க. அழகாக தேய்க்க வரும் நைஸாக. தேய்ச்சிட்டு ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு தேவையான வடிவத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எண்ணெய் காயட்டோன்ட்டு மிதமான தீயில் சுடணும். இதை தீயை அதிகம் வைக்காதீங்க, மிதமான தீயில் சுட்டெடுக்கணும். சீக்கிரம் வெந்துடும். நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். செவந்த உடனே எண்ணெயை வடிச்சிட்டு எடுக்க வேண்டியது தான். நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.